பாமக நிறுவனர் ராமதாஸ் தொடர்ந்து தான் தலைவராக இருப்பேன் என தெரிவித்த கருத்திற்கு பதில் அளிக்க சௌமியா அன்புமணி மறுப்பு தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் பாமக தொண்டரின் இல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள பசுமை தாயகத்தின் தலைவர் சௌமியா அன்புமணி வருகை தந்தார். அப்போது தைலாபுரம் சென்று பாமக நிறுவனர் ராமதாஸை சந்திக்க வாய்ப்புள்ளதா என்ற கேள்விக்கு சிரித்துக் கொண்டே அவர் நழுவிச் சென்றார். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு நல்லதங்காள் கோயிலை புனரமைத்து பராமரிக்கவில்லை எனில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரலாம் என மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தெரிவித்துள்ளது. வத்திராயிருப்பு நல்லதங்காள் கோயிலை புனரமைத்து கோயிலில் வழிபட நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு விசாரணைக்கு வந்தது. அப்போது புனரமைப்பு பணிகள் தொடங்கப்பட உள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதனை பதிவு செய்த நீதிபதிகள் முறையாக பராமரிக்கவில்லை என்றால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரலாம் என குறிப்பிட்டு வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டனர். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே இருசக்கர வாகனத்தில் லிப்ட் கொடுத்து மூதாட்டியிடம் 5 சவரன் தங்கச் செயினை பறித்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். தாப்பேட்டை அடுத்த மாணிக்கபுரம் ரெட்டியார் தெருவைச் சேர்ந்த கல்யாணி என்பவர் வளையெடுப்பு கிராமத்தில் உறவினர் வீட்டிற்கு சென்று தங்கிய பின் மீண்டும் மாணிக்கபுரம் செல்வதற்காக சாலையோரத்தில் நின்றிருந்தார். அப்போது அந்த வழியாக ஹெல்மெட் அணிந்து மோட்டார் சைக்கிளில் வந்த இளைஞரிடம் லிப்ட் கேட்டு சென்றுள்ளார். மாணிக்கபுரம் அருகே மோட்டார் சைக்கிளை நிறுத்திய அந்த நபர் கல்யாணி கழுத்தில் அணிந்திருந்த 5 சவரன் தங்கச் செயினை பறித்துக் கொண்டு தப்பி சென்றார். இதுகுறித்த புகாரின் பேரில் விசாரணை நடத்திய போலீசார் மணச்சநல்லூர் தெற்கு திருப்பஞ்சலி பகுதியைச் சேர்ந்த ராஜா என்பவரை கைது செய்து அவரிடமிருந்து தங்கச் செயின் மற்றும் பைக்கை பறிமுதல் செய்தனர். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.